வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்க்குறோம். ஸோ பாலிட்டியில் நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் நம்ம வந்து என்வாயன்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ என்வாயன்மெண்ட்டில் இன்னுமே சில டாபிக்ஸ் இருக்குது. அது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போலேருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம பாலிட்டி நம்மளோட கோர் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம பாலிட்டி குரூப் 1 மெயின் சிலபஸில். ஸோ அந்த சிலபஸில் சில ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு பழைய பாலிட்டி கிளாஸஸ்லேயே. ஓகே, ஸோ அதில் சில லெஃப்ட் ஓவர் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம பிக் பண்ணி இங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் தான் இவ்வளோ நாள் நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக இன்னுமே ஒரு 10 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் நம்ம என்ன நம்ம கான்டென்ட் இருக்க போகுதுன்னா, ஸ்டேட் ஜுடிஷியரி இருக்க போது, ஃபெடரல் சிஸ்டம் இருக்க போது, அப்புறம் வந்து நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரிபியூனல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பார்ட்டி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் இன் எவ்ரி டாபிக் நீங்கள் எழுதுகிற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் இங்கே நான் கொலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸ்டேட் ஜுடிஷியரி. ஸோ ஸ்டேட் ஜுடிஷியரியில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஹைகோர்ட். இது எல்லாமே பாலிட்டி புக்கில் இருக்குங்க, நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது, அதுதான் நம்ம சோர்ஸு. ஸோ அதில் இருக்கிறத நான் இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, அந்த டாப்பிக்கை அதோட இப்போது ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யார் யார் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, டேர்ம் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட டிஸ்மிசல் ப்ரொசீஜர் என்ன. ஸோ இந்த மாதிரி கீ ஃபேக்ட்ஸ் தான் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக இப்போல்லாம் பாலிட்டியில் கேள்வி வர்றதே இல்லை, கரெக்டுங்களா? இப்போ எல்லாமே பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி தான் இப்போல்லாம் நமக்கு கேள்வி வருது. ஸோ அப்படி உங்களுக்கு அனாலிசிஸ் மாதிரி கேள்வி வரும்போது இந்த மாதிரி டைரெக்டான டாபிக்ஸை உங்களால் எங்கெல்லாம் ஃபிட் இன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் அவங்கள ஃபிட் இன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து உங்களோட இப்போல்லாம் நமக்கு வருது இல்லைங்களா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, உங்களோட ஜுடிஷியரியோட ஓவர்வெல்மிங் பவர்ஸ் என்ன, அவங்க ஜுடிஷியல் ரெவ்யூ எப்படி எடுக்கிறாங்க, பிஐஎல்ஸ்னால் எப்படி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கண்டெம்பரரி டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர் டாபிக்ஸ் தான் இப்போலாம் வந்து நமக்கு கொஷின்ஸாக வருது. கரெக்ட். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் வந்து கண்டெம்பரரியாக தான் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஃபேக்ட்ஸாக வாட் இஸ் த ரோல் ஆஃப் இது, ரோல் ஆஃப் அது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பாயிண்ட்டாக எழுதக்கூடாது. யூ ஷுட் ஸ்டிக் அரவுண்ட் த கொஸ்டின். அவங்க என்ன கேட்குறாங்களோ யூ ஷுட் ஜஸ்ட் ஸ்டார்ட் அனலைசிங் த கொஸ்டின். பட் அதுக்காக யூ ஷுட் நாட் கிவ் அப் ஆன் ஃபேக்ட்ஸ். சில பேசிக் ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும், அந்த ஃபேக்ட்ஸும் நீங்கள் எழுதணும். அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அனாலிசிஸ். ஸோ ஃபேக்ட்ஸே நீங்கள் வந்து ஃபுல் பேஜில் எழுதிட்டு உங்களோட அனாலிசிஸை லாஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ், ஒரு 5 லைன்ஸ் 6 லைன்ஸ் எழுதுறீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி அவாய்டட் எனி மார்க்ஸ். அவங்க ஃபுல்லாக டிக் பண்ணுவாங்க, 2 மார்க் கொடுப்பாங்க 15 மார்க்குக்கு. அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கொஸ்டின் என்ன, அனலைஸ் பண்ண போகிறீங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ்னால் நிறைய உண்மையான ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ், வாட் எவர் இஸ் ஆன் த நியூஸ் பேப்பர். ஸோ அதெல்லாம் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட அனாலிசிஸ் அப்படி தான் இருக்கணும். பட் அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுனா உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் நீங்கள் த்ரோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் த்ரோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸ்டேட் ஜுடிஷியரியில் ஹை கோர்ட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ஸ் இந்த டாபிக்லாம் ஆர்டிகல் 214 to 231 வரும். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸ்லாம் வந்து ஒரு 124 அங்கேருந்து நமக்கு வரும். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 100 ப்ளஸ் நீங்கள் பண்ணிக்கணும். ஆர்டிகல்ஸில் ப்ளஸ் 100 நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டேட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனிதிங் ஃபார் தட் மேட்டர், உங்களோட லெஜிஸ்லேஷனாக இருக்கட்டும், உங்களோட ஜுடிஷியரியாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நீங்கள் அப்படியே ஒரு 100 அரவுண்ட் ஒரு 100 ஆர்டிகல்ஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோன் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஹை கோர்ட்ன்றது வந்து ஆர்டிகல் 214 to 231, அங்கே 124, இங்கே 214. ஓகே, அண்ட் இது வந்து பார்ட் 6, அது பார்ட் 5 சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து பார்ட் 6 வந்து ஸ்டேட்டோட ஜுடிஷியரி. இது ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இப்போ 2024 இருக்கும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்குது? 25. ஓகே, 25 ஹை கோர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் யார் நாமினேட் பண்ணுறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ராதர் பிரசிடென்ட். ஓகே, ஸோ ஹை கோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி 2 பேரோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. கவர்னர் கிடையாது, பிரசிடென்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட்
இவங்களோட ஜுடிஷியரி யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? அவங்க தான், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஸ்டேட் கோர்ட்டும் சரி, ஹை கோர்ட்ஸும் சரி. ஓகே, ஸோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் தேட் பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ பிரசிடென்ட் யார் சொல்கிறது கேட்பாங்க? அந்த சீஃப் ஜஸ்டிஸ், அவங்க கொலீஜியம்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க சொல்கிறது கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் இவங்களோட கவர்னரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு இவங்கள வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கீழே இருக்கிற ஜட்ஜஸ் அவங்களையும் சேர்த்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க, கவர்னர் இங்கே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் த ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் எல்லாருமே வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் இஸ் தேர் குவாலிஃபிகேஷன்? ஸோ ஒரு ஹை கோர்ட்டோட ஒரு சீஃப் ஜஸ்டிஸாவோ ஒரு ஜட்ஜாவோ ஆகணும்னா வாட் இஸ் யோர் குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அண்ட் அவங்க ஜுடிஷியல் ஆஃபீஸில் இருக்கணும் ஃபார் 10 years. அண்ட் அதுக்கப்புறம் அது இல்லாட்டி ஜுடிஷியல் ஆஃபீஸில் இல்லைன்னா ஒரு ஜட்ஜாவோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜாவோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹை கோர்ட்லேயே வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கணும் ஃபார் 10 years. ஓகே, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அங்கே எங்கன்னா நீங்கள் ஜட்ஜாக இருக்கலாம் ஃபார் 10 years. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹை கோர்ட்லேயே நீங்கள் வந்து எந்த ஹை கோர்ட் வேணாலும், எந்த ஹை கோர்ட்லலாம் நீங்கள் 10 years வந்து ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இவங்களோட சேலரி எவ்வளோ இருக்குது? 2.5 lakhs per month இருக்குது. ஸோ இது வந்து சீஃப் ஜஸ்டிஸோடது. அண்ட் ஜட்ஜோட சேலரி எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்மி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து 2.5, இது வந்து 2.25 lakh per monthோட சேலரி. இது இப்போ தான் அவங்களுக்கு ஏற்றி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஸோ இவங்களோட டென்யூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட டென்யூருமே வந்து அந்த அப்பர் பார் இருக்குல்ல, ஸோ தட் இஸ் நாட் ஃபிக்ஸ். 5 years 4 years அப்படி ஃபிக்ஸ் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குமே பண்ணலாம் ஒன்லி ஏஜ் லிமிட் மட்டும்தான் இருக்குது. 62 years ஆன உடனே இவங்க வந்து ரிமூவ் ஆகிடணும். ஓகே, ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ்லேருந்து அவங்க போஸ்ட்லேருந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஏஜ் வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸ், ஐ மீன் த டேர்ம் இஸ் நாட் ஃபிக்ஸ், ராதர் அவங்களோட ஏஜ் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க ஹைகோர்ட் நமக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து 32 சுப்ரீம் கோர்ட்டோடையது, இங்கே ஹைகோர்ட் வந்து 226 இவங்களோட ரிட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களோட ரிட் இஸ் வைடர் தேன் த சுப்ரீம் கோர்ட்ஸ் ரிட், பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ரிட் வந்து வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் இவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாமல் எல்லா லீகல் ரைட்ஸ்க்கும் இவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். யார் வேணாலும் நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போடலாம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதனால தான் ஹேபியஸ் கார்பஸ் போடணும்னு இல்லை. எந்த லீகல் ரைட்க்கு வேணால் நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோவானட்டோ எது வேணால் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் தாக்கல் செய்யலாம். அதுதான் ஹைகோர்ட்டோட எக்ஸ்ட்ரீம் பவர். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைகோர்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்க்குறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 3 பேர் தான். இந்த 3 பெரிய சிட்டிஸ் இருந்தாங்க இல்லைங்களா இந்த யூரோப்பியன் பவர் கிட்ட, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ். இந்த 3 ஹைகோர்ட் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஹைகோர்ட். 1862 இப்போ நம்ம சென்னையில் இருக்க அந்த ஹைகோர்ட் பில்டிங்லாம் 1862 கட்டினதுங்க. கிட்டத்தட்ட 150 years பழமை வாய்ஞ்சது. ஸோ அவ்வளோ புகழ் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து தே ஆர் வெரி வெரி ஃபேமஸ். இந்த ஹைகோர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களோட அந்த சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் அ பிரசிடென்ஸ் நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ இட் செட்ஸ் அ லீகல் பிரசிடென்ஸ் டு ஆல் த ஃபியூச்சர் கோர்ட்ஸ். ஸோ அதனால இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 1862 3 ஹைகோர்ட் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 1866 பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட் வந்துச்சு உத்தரப்பிரதேஷில். அண்ட் 1966 அதுக்கப்புறமாவே இப்போ மெதுவாக எல்லா ஹைகோர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட். அண்ட் 1966 தான் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது. ஸோ டெல்லியில் தான் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது. ஸோ அதை தாண்டி இவங்களுக்குன்னு தனியாக, ஸோ தட் இஸ் ஒன்லி யூனியன் டெரிட்டரி விச் ஹேஸ் அன் ஹைகோர்ட் தனியாக. ஏன்? பிகாஸ் அவங்க நேஷ்னல் கேபிட்டல்ன்றதுனால. ஸோ அவங்க கேபிட்டல் ஆஃப் இந்தியான்றதுனால மட்டுமே அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஹைகோர்ட் இருக்குது. மற்ற எந்த யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் சரி, புதுச்சேரிக்கெலாம் என்ன தான் அவங்க தனி லெஜிஸ்லேச்சர்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு தனியான ஜுடிஷியரி கிடையாது. அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட் தான் அவங்களோட லீகல் பிரசிடென்ஸ். ஸோ புதுச்சேரிக்கு தனியாக எந்த ஹைகோர்ட்டும் கிடையாது. ஸோ அது மற்றபடி எந்த யூனியன் டெரிட்டரிக்குமே எந்த ஹைகோர்ட்டுமே கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஹைகோர்ட் தான் அவங்க வந்து அந்த கேஸஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ பட் டெல்லிக்கு மட்டுமே தனியான ஒரு ஹைகோர்ட் இருக்குது பிகாஸ் இட் இஸ் த நேஷனல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆர்டிகல்ஸ் 214 to 231. அண்ட் 1993 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் கேஸ் இருக்குது இல்லைங்களா, இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ எந்த ஜட்ஜஸ் கேஸில் யார்
யாருக்கு எந்த பவர், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வந்து இது ரொம்ப சரளமாக இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு எப்போ வந்து எந்த ஜட்ஜ்க்கு பவர், பிகாஸ் இப்போல்லாம் நமக்கு வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ எவ்ரிபடி இஸ் கோயிங் லைவ் ஸ்ட்ரீம், கரெக்டுங்களா? நிறைய கேசஸ் எல்லாம் இப்போ இந்த இடி கேசஸ் எல்லாம் வருது, அதுக்கப்புறம் இப்போ இந்த டெல்லி சிஎம் அரெஸ்ட் இந்த கேசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கேசஸ் எல்லாமே இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு கெட் அ மோர் டீப்பர் கனெக்ட் வித் ஆல் திஸ் ஜுடிஷியரின்றதுனால தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி ஒரு எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதை பற்றி நமக்கு நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் நாட் இன் மெயின்ஸ் கண்டிப்பாக இன்டர்வியூலையாச்சும் நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நாட் இந்த லா கொஷின்ஸ், இந்த மாதிரி சிவில் ஜட்ஜ் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார் தட் மேட்டர் இவங்களுக்கு இதை பற்றி ஒரு ஹோல்டு இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக இவங்க கொண்டு வராங்க. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜட்ஜும் சரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டும் சரி ரெண்டு பேருமே வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, கரெக்ட்? ஸோ பிரசிடென்ட் வந்து யார் சொல்லணும், இவங்க வெறும் சீஃப் ஜஸ்டிஸா, சீஃப் ஜஸ்டிஸோட கூட சேர்ந்து கொலீஜியமா, இவங்க எல்லாருமே ஒத்துக்கணுமா, இல்லை இவங்க எல்லாரும் இருந்தால் மட்டும் போதுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு கண்டெம்ப்ளேஷன்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் ஓவர் த இயர்ஸ் தான் நிறைய அவங்க சண்டை போட்டு நெகோஷியேட் பண்ணி தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் இதெல்லாமே நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1993 இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ruled that no appointment of the judge of the high court can be made unless it is in conformity with the opinion of the chief justice of India. Okay, which means so இப்போ வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட் தனியாக முடிவு எடுப்பார் இல்லை, ஸோ அவர் யார் சொன்னால் கேட்பாரு, அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிவிட்டு அவங்களே அதை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இங்கே எப்படி ஹோல்டு இருக்க முடியும்? அது இருக்காதுல்ல. பிகாஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஒரு தனியாக, எக்ஸிக்யூட்டிவ் ஒரு தனியாக, ஜுடிஷியரி ஒரு தனியாக. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸை நீங்கள் ரெண்டு பேருமே மட்டும் முடிவு பண்ணி நீங்கள் எப்படி சூஸ் பண்ண முடியும்? என்னையே நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க, கரெக்ட்? ஸோ இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து முடிவு எடுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்க போகிறீங்க, எடுங்க, பட் எங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் எங்களோட சீஃப் ஜஸ்டிஸை தான் நீங்கள் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்களையே கேட்காம நீங்களே இது பண்ணிட்டீங்கன்னா அப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஹோல்டு இருக்குது? ஸோ ஹவு டு வி ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ்? அது நம்ம எப்படி வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரிலாம் எப்படி கோ ரிலேட்டடாக இருக்க முடியும்? அப்படி முடியாது. ஸோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 98 இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the Supreme Court again opined that in case of the appointment of the High Court judges, the Chief Justice of India should consult a collegium of 2 senior most judges of the Supreme Court. ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஓகே நீங்கள் கேட்குறீங்க ஓகே அண்ட் இவர் சொல்கிறார் ஓகே, பட் இவர் ஒரே ஆள் எப்படி டிசைட் பண்ண முடியும்? அது எப்படி பண்ண முடியும்? இவங்க எல்லாத்துக்குமே கொலீஜியம்னு இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸை சூஸ் பண்ணும் போதே கொலீஜியம் எடுக்கிறீங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்கும் போது நீங்கள் கொலீஜியம் எடுக்கும் போது, ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்கும் போது கூட நீங்கள் கொலீஜியம் எடுக்கணும் தானே? ஸோ கொலீஜியமோட டெசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒபே பண்ணணும் தானே? ஸோ அதனால இவங்க சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அவரோட சோல் டெசிஷன் மட்டும் அது செல்லாது, நீங்கள் கொலீஜியம் எடுங்க, 3 பேரை எடுங்க. ஸோ 3 பேரில் யார் மெஜாரிட்டியோ 2:1 தான் மெஜாரிட்டி. ஸோ அந்த மெஜாரிட்டி வரும்போது அந்த டெசிஷன் பார்க்கும் யூ ஸ்டிக் பை இட் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 93 வெறும் சீஃப் ஜஸ்டிஸ், 98 சீஃப் ஜஸ்டிஸ் plus the collegium. So collegium என்ன 2 senior most judges of the Supreme Court. ஸோ இவங்க 3 பேருமே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எந்த ஹை கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வேணுமோ அவங்கள வந்து இவங்க தான் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வரையுமே இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க தான் சொல்லுவாங்க, இவங்க டிசைட் பண்ண அப்புறம் தான் இவங்க பிரசிடென்ட் கிட்டையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட் லெஜிஸ்லேட்டிவ் இவங்களோட ஒப்பீனியனும் இருக்கும். ஸோ இதெல்லாம் புட் டுகெதர் இவங்க வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ரீசெண்ட்லி இந்த லாஸ்ட் கவர்மெண்ட் இப்போ வரும்போது அவங்க புதுசாக வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, NJACன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. விறுவிறுன்னு கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த டைமில் வந்து எல்லா யூபிஎஸ்சி கொஷின்ஸ்லையும் சரி, அந்த டைமில் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே சரி, இந்த அமெண்ட்மெண்ட் வாஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேண்ட்மார்க் டெசிஷன் அவங்க எடுத்தாங்க, NJACன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேஷ்னல் ஜுடிஷியல்
ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் மாதிரி ஒன்று போட்டுட்டு, ஸோ இப்போ எப்படி யூபிஎஸ்சி எல்லாமே வந்து கவர்மெண்ட் இவங்க தானே நடத்துகிறாங்க, ஸோ அதே மாதிரி ஜுடிஷியரியும் சரி, ஸோ அதெல்லாமே வந்து லெஜிஸ்லேட்டர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் ஒரு ஒப்பீனியனே இருக்காது, உங்களுக்கு இதில் ஒரு ஸ்டாண்டே இருக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் எல்லா பவருமே இட் இஸ் வெஸ்டட் only with the legislature and the executive and not with the judiciary. ஸோ ஜுடிஷியரியை பற்றி சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கே அதில் உரிமை இல்லை அப்படின்ற வந்து சொல்லிட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க, லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி இவங்கெல்லாம் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அண்ட் they should all be mutually related. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லா எக்ஸ்ட்ரீம் பவர்ஸை நீங்கள் சப்சியூம் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டையும் இவங்க போட்ட கமிஷனையும் இவங்க நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கொலீஜியம்னு ஒன்று வச்சுருக்கோம் எங்களுக்குள்ளேயே, ஸோ நாங்களும் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்போம், நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எங்களை இன்க்ளூட் பண்ணாமையே நீங்களே வந்து எங்களை அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம், இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இவங்க கொண்டு வந்ததை அப்படியே இவங்க வந்து உடனே அடுத்த வருஷமே வந்து இவங்க கேன்சல் பண்ணது வந்து இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம் யூஸ் ஆஃப் பவர் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ த 99 Constitutional Amendment Act of 2014, ஸோ என்டிஏ கவர்மெண்ட் வந்த உடனே அது அவங்க பண்ணது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2014 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர்லையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தே ஹாவ் ரீப்ளேஸ் த கொலீஜியம் சிஸ்டம் வித் அ நியூ பாடி கால் த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். ஸோ கொலீஜியம்னா என்ன, த சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 2 senior most judges. ஸோ உங்கள் 3 பேருமே கிடையாது, நீங்கள் 3 பேரும் நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஸோ இந்த கமிஷனில் யார் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் தான் இருப்பாங்க, ப்ளஸ் அந்த லாலேருந்து அந்த லா டிபார்ட்மெண்ட் அவங்க மினிஸ்ட்ரியில் இருப்பாங்களா, ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ நாங்களே காணுமே, எங்களுதுலேருந்து நீங்கள் எங்களை தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க, பட் அதில் நாங்களே இல்லை, எங்களுக்கு ஒரு ஹோல்டே இல்லைன்னா அது எப்படி பண்ண முடியும்? இப்போது நாங்கள் நினச்சா பிஎம்ஐ சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நாங்கள் நினச்சா பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ உங்களுதுல நாங்கள் வரல, அப்போ எங்களுதுல ஏன் நீங்கள் வரீங்க அப்படின்னு இவங்க கேட்டு தான் அதை வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 2015 என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா they would have declared the 99th Constitutional Amendment and the NJAC Act both as unconstitutional and void. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. 93 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் தெரியணும், 98 தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் தெரியணும், 2014 NJAC நமக்கு தெரியணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்க போகிறோம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ் தான் ஆஃப் ஹை கோர்ட் ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும், ஈச் ஆஃப் ஹெல்த் ஜுடிஷியல் ஆஃபீஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஃபார் 10 years. எங்கே வேணால் ஒரு ஜட்ஜாக இருந்திருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ செஷன்ஸ் கோர்ட்லேயோ எங்கே சீஃப் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ எதுலையோ ஒரு ஜட்ஜாக இருக்கணும் ஃபார் 10 years, ஆர் எதுனா ஒரு ஹை கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் ஃபார் 10 years. ஓகே, ஸோ ஒரு ஹை கோர்ட்லேயே 10 years இருக்கலாம், இல்லை 2 ஹை கோர்ட் வேறு ஹை கோர்ட்டில் 10 years இன் சக்சஷன் வித்தவுட் எனி பிரேக் வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக அவர் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்லாம் எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தீஸ் ஆர் லெஃப்ட் டு த டிட்டர்மினேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் தான் இவங்களை வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஹை கோர்ட்டும் சரி, ஸோ அந்த ஊரோட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட சேலரியை டிசைட் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே, ஸோ அவங்க ஜட்ஜாக இருக்கட்டும், அவங்க சீஃப் ஜஸ்டாக இருக்கட்டும், அவங்களோட சேலரிஸ், அவங்க அலாவன்சஸ், ப்ரிவிலேஜ், லீவு, பென்ஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஊர் அந்த ஊர் வந்து அந்த ஊர் கவர்மெண்ட் அவங்க டிசைட் பண்ண போகிறதே கிடையாது. ஹை கோர்ட் தான் வந்து அவங்கள டிசைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன சேலரிஸ் இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து இவங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சேலரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபண்ட்லேருந்து தான் வரும், பென்ஷன்லாம் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து இவங்க கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, ஸோ இன் 2018 தான் நம்ம பார்த்தோம் இவங்க சேலரி ரிவிஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லார் பேரோட சேலரியுமே அப்போ தான் ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைட் ஜுடிஷியரி, ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே அப்போ சேலரி ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷம் இதை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இன் 2018 the salary of the chief justice was increased from 90,000. ஸோ முன்னாடி வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸோட சேலரியே per month வந்து it was not even a lakh. ஓகே, ஸோ நாட்
நாட் ஈவன் அ லேக்ல இருந்து அப்படியே டபுள் த டைம் போச்சு, 2.5 lakhs கிட்ட, விச் இஸ் க்ளோஸ் டு 3 times. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே பண்ணியிருப்பாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 2.5 lakh per month ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜட்ஜஸ்க்குலாம் எப்படி ஆச்சு, அவங்க 80,000 தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2.25 lakh per month வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் டென்யூர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மட்டும் கொடுத்துருக்காங்க 62 years. பட் அவங்களே வேணால் நினச்சாலும் ரிசைன் பண்ணிக்கலாம். தே ஹேவ் டு ரைட் டு த பிரசிடென்ட், நாட் டு த கவர்னர். பிகாஸ் ஸோ யார் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரசிடென்ட் தான் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட தான் போகணும். ஓகே, ஸோ he or she can be removed from his office by the president on the recommendation of parliament. ஸோ இவங்களா நினச்சா இவங்க ரிசைன் பண்ணலாம். பட் உங்கள் மேலே எதனா மிஸ்பிஹேவியர் ஒரு இன்கெப்பாசிட்டின்னு இவங்க எதனா கேஸ் போட்டாங்கன்னா அந்த பார்லிமெண்ட் நினச்சா வந்து இவங்களை வந்து ரிசைன் பண்ண வைக்க முடியும். ஓகே, தே கேன் ரிமூவ் தெம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் கன்சர்ன், பார்லிமெண்ட்டில் தான் அவங்க ஓட் பாஸ் பண்ணி அவங்க வந்து இவங்களை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ he or she vacates his office when he or she is appointed as a judge of Supreme Court or is transferred to other court. ஸோ இது ஒரு ரெசிக்னேஷன் இருக்குது, ரிமூவல் இருக்குது. ஸோ வேறு எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வேறு இன்னொரு ஜட்ஜை வந்து இங்கே போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ் நீங்கள் பார்க்கறது. ஓகே, ஸோ இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, இந்த ப்ராசீஜர் நமக்கு தெரியணும் இல்லை. ஸோ how do we remove judges? நம்ம சொன்னோம்ல, பார்லிமெண்ட் தான் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இதில் வந்து there is no rule. ஸோ இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ரிமூவல் மோஷன் இவங்க கொண்டு வருவாங்க. ஓகே, that is signed by 100 members in the case of Lok Sabha or 50 members in the case of Rajya Sabha. இவங்க எல்லாருமே சொல்லணும், ஆமாம் இவரை ரிமூவ் பண்ணுங்க, இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இவரை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு 100 பேர் சொல்லணும் லோக்சபாவில், 50 பேர் சொல்லணும் ராஜ்யசபாவில். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து இவங்களை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து அந்த மோஷன் பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எங்கே கொடுப்பாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் த சேர்மன் கிட்டே இவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க கையில் தான் அடுத்த ஸ்டெப் இருக்குது. அவங்க வந்து அதை அக்செப்டும் பண்ணலாம், இல்லை ரிஜெக்டும் பண்ணலாம். இல்லை இது ஏதோ தப்பாக இருக்குது வேண்டான்னு அவங்க வந்து அவங்கக்கிட்ட அந்த ஓனர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களால நினச்சா அந்த இதை வந்து அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தே கேன் either accept or reject. Okay, and if it is admitted by the speaker chairman, then அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will constitute a 3-member committee to investigate the charges. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கொடுத்தோன்னே ஓகே ஃபைன் நீ ரிஜெக்டட் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஓகே, இவங்க எல்லாம் சொல்கிறது கரெக்டானு தெரியணும்ல, பிகாஸ் இவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அதனாலலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துக்கலை, நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தரீங்க, ஸோ அதனால் நான் வந்து உங்களை ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 50 members 100 members ஒரு மெஜாரிட்டி இருந்தால் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் இல்லை. ஸோ இப்போல்லாம் ஒரு ரூலிங் கவர்மெண்ட் கிட்ட அவங்க அவ்வளோ ஸ்டேக் இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டில் அவங்களால 100 members ஈஸியாக புல் பண்ண முடியும். ஸோ அப்படி புல் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம்ல. ஸோ தட் ஷுட் நாட் ஹேப்பன், அது அப்படி நடக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ அதனாலவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி போடுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் தான் வந்து அவங்க வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க, 3-member கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கமிட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் த ஜட்ஜ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க, அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அ ஹை கோர்ட் இருப்பாங்க, அண்ட் அ டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட். ஸோ இங்கே தான் வந்து கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு இவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ என்னதான் அந்த ரிமூவ் பண்ணோன்ற அந்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்தாலும் ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, ஸோ பார்லிமெண்ட் நினச்சா அந்த லெஜிஸ்லேச்சர் நினச்சாலே ஃபுல் ஜுடிஷியரி நீங்கள் உங்களால் தூக்க முடியாது. ஸோ நீங்கள் தூக்க முடியாதது பிகாஸ் நீங்கள் உங்களோட கமிட்டியில் அகேன் நீங்கள் ஜுடிஷியரியை தான் இன்வால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ எதுனா ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜோ அவங்க சீஃப் ஜஸ்டோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜை கூப்பிடுங்க, அண்ட் வேறு எனி அதர் ஜூரிஸ்ட் ஹூஸ் அ வெரி டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட் அவங்களையும் கூப்பிடுங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாரோட கருத்தும் கேளுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இவர் கில்ட்டியா நாட் கில்ட்டியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மள ரிமூவ் பண்ணலாமா இல்லையான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இஃப் த கமிட்டி ஃபைண்ட்ஸ் அ ஜட்ஜ் to be guilty of misbehavior
or if there is any incapacity, then the house can take up the consideration the motion. So அதுக்கப்புறம் இந்த 3 பேர் ஓகே இல்லை இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த பில் அவங்க பாஸ் பண்ணுவாங்க, அந்த மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இஸ் பாஸ் பை ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பை அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ லோக்சபா எந்த ஹவுஸ் அந்த ரேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மோஷன் ரேஸ் பண்ணியிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதை பாஸ் பண்ணிட்டு திருப்பி அது இன்னொரு ஹவுஸ்க்கு போகும். ஸோ அவங்களும் பாஸ் பண்ணணும். ரெண்டுமே சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ 2/3 of the house present and voting, அதுக்கப்புறம் 50% of the strength. ஸோ இவங்க 2 பேருமே அதை பாஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் என்ன போகும்னா that will be presented to the president for the removal of the judge. ஸோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் கமிட்டி, திருப்பி பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் voting, அதுக்கப்புறம் திருப்பி பிரசிடென்ட். கடைசியில் தான் பிரசிடென்ட் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ எலாங்கேட்டட் ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜியோ ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியோ இவங்க யாருன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா திஸ் என்ஷோர்ஸ் த செக்யூரிட்டி ஆஃப் த டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ். ஸோ ஒரு டென்யூர் ஆஃப் த ஜட்ஜ் அவங்களா மேபி ஏஜ் பாரானா அவங்க போகலாம், இல்லாட்டி அவங்களா நினச்சா ரிசைன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் அவங்க மேலே நீங்கள் எதனா தப்பு ரேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தப்பு உண்மையான தப்பாக இருக்கணும். ஸோ தட் ஷுட் பி கன்வின்சிங் எனஃப் டு பி ஏபிள் டு ரிமூவ் ஹிம். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி த பிரசிடென்ட் பாசஸ் an order for removing the judge. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஜுடிஷியரி. யார்? கான்ஸ்டிடியூஷன். யாருக்கு? ஜட்ஜஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ இது அகேன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷனுங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நீங்கள் நிறைய கொஷின்ஸை நீங்கள் பார்க்கலாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். இவங்களை இவ்வளோ டைரெக்டாக இவ்வளோ அப்படியே இவ்வளோ கிளாரிங்காக கேட்க மாட்டாங்க. பட் ஸோ வாட் இஸ் த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய கண்டெம்பரரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இடி ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ இடி ஒரு கேஸ் போடும்போது நிறைய கவர்மெண்ட்ஸ் இதை எதிர்ப்பாங்க. ஸோ எல்லாருமே எங்கே போவாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ஓடி போவாங்க. பாருங்க எங்களை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. இல்லை நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி இந்த டைமில் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ த ரூலிங் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் கவர்மெண்ட் அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் கேஸ் போட்டு இப்படி பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இவங்க என்ன நடக்குது? பெரிய ஒரு நம்ம நியூஸை திறந்தாலே இதுதான் நியூஸாக போயிட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ இப்படி இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி நிறையெல்லாம் நடக்கும்போது எவ்ரிபடி ரன்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அவங்களே இப்போ என்ன நடக்கலாம்? ரூலிங் கவர்மெண்ட் நினச்சா நீ என்ன கேள்வி கேட்குற, நான் உன்னே மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே மாற்றிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஸோ அப்படி தான் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு இவ்வளோ பவர்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு டென்யூரில் செக்யூரிட்டி இருக்குது, எங்களுக்கு சேஃப்டி இருக்குது. ஸோ எங்களெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி மாற்ற முடியாது, டக்குன்னு எங்கள் சேலரியெல்லாம் மாற்ற முடியாது, டக்குன்னு நீ இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அங்கேயே அப்பாயிண்ட் ஆகக்கூடாது, இதெல்லாம் நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய இண்டிவிஜுவலான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே யார் கொடுக்குறது? கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அந்த புக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த புக்குக்கு தான் அவ்வளோ பவர். என்ன லெஜிஸ்லேச்சர் என்ன சொன்னாலும், எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொன்னாலும், இல்லை ஜுடிஷியரி என்ன சொன்னாலும், இவங்க எல்லாருமே they are bound by constitution primarily. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி நான் இவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களை அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்? ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்னா ஹை கோர்ட்டுக்கு நேச்சுரலி கான்ஸ்டியூஷன் என்னென்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் நம்ம பார்த்தோம், இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இவங்களுக்கு ஒரு தனி சிஸ்டம் இருக்குது. ஸோ யார் நினச்சாலும் இவங்களை டக்குலாம் இது மாற்ற முடியாது. ஸோ கொலீஜியம் சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அகைன் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களை ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு டீட்டெயில் ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, அண்ட் ஃபிக்ஸ் சர்வீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இவங்க சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இவங்க சேலரிஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், பென்ஷன்ஸ் இது எல்லாமே இவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். அந்த கொடுத்த அப்புறமா இப்போ 2018 கொடுத்துட்டாங்க. ஸோ டக்குன்னு அவங்க சர்வீஸில் இருக்கும் போதே இல்லை இப்போ உனக்கு 2.5 லட்சம் சம்பளம் கிடையாது, உனக்கு திருப்பி அகைன் நான் 1 லட்சம் தான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை அப்படியே மாற்ற முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்து, குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம். பட் இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.